தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து நாமக்கல்லில் திமுகவின் ஜென்சி அணி சார்பில் தாவேகா அரசுக்கு எதிராக பலூன்களை பறக்கவிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். நாமக்கல்லில் திமுகவின் ஜென்சி சந்திப்பு கூட்டம் ஒருங்கிணைப்பாளர் கடல் அரசன் கார்த்தி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தாவேகா அரசுக்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து நாமக்கல் பரமத்தி சாலையில் அமைந்துள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் சிலை முன்பு திரண்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பியும் கருப்பு நிற பலூன்களை வானில் பறக்கவிட்டு எதிர்ப்பை தெரிவித்தனர். இங்க தமிழ்நாட்டுல நிறைய பெண் குழந்தைகள் இந்த 40 நாள்ல பாத்தீங்கன்னா பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டிருக்காங்க. அதை வன்மையாக கண்டித்து இந்த தமிழ்நாடு அரசு வன்மையாக கண்டித்து இன்னைக்கு நாங்க நாமக்கல்ல கலைஞர் சிலைக்கு முன்னாடி அதற்கு ஒரு வன்மையான கண்டிப்பா நாங்க கருப்பு கலர் பலூனை இங்க பறக்க விட்டு எங்களுடைய வருத்தங்களையும் எங்களுடைய ஆட்சாமையும் தெரிவிச்சிருக்கோம். 3 வயசு குழந்தையில இருந்து 75 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வல்லுறவு செய்யப்படுறாங்க. ஆனா இதை எதிர்த்து இதை கேள்வி கேட்டு ஏன் நீங்க வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க? வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார், வாயை திறந்து பேசுங்க. பிஃபோர் மே ஆஃப்டர் மே அப்படிங்கறது மாதிரி மே 10th அப்படிங்கறது மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு காலகட்டம். பயந்து போய் இருந்தவங்க எல்லாம் இப்ப என்ன அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது மாதிரி இஷ்டத்துக்கு ரேப் இந்த வார்த்தையெல்லாம் சகஜமா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கேஷுவலான ஒரு வேர்டா இங்க மாத்திட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பதிவு பண்ணப்பட்டது மட்டும்தான் 200+ கேசஸ். இன்னும் எத்தனை பெண்கள் தனக்கு நடக்கிற விஷயங்களை வெளியே சொல்லாம உள்ளேயே புழுங்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.